பக்தர் கோடி அனைவருக்கும் இறையருள் வணக்கம். நான் நடைபயண யாத்திரையில் கலந்து கொண்டேன். பக்தர்கள் அனைவரும், சிவபக்தர் அனைவரும் ராஜா தேட்டரில் இருந்து அடுத்தது முருகா தேட்டரிலிருந்து மேட்டுப்பாளையத்தில் இருந்து மூலகுளத்தில் இருந்து வில்லியனூர் வழியாக நடைபயண யாத்திரைக்கு நாங்கள் சென்று வில்லியனூர் போய் அங்கே அன்னதான பிரசாதத்தையும் சாப்பிட்டுவிட்டு அந்த யாத்திரையை நல்லபடியாக முடித்துவிட்டு, அப்பா என்ன செய்கிறது, வீட்டுக்கு போகணுமே என்று நான் நினைத்துவிட்டு அவர் ஊர்வலம் சுற்றி வந்த சாமியை இறக்கி கீழே வைத்திருந்தார். அங்கேயே உட்கார்ந்து அமர்ந்து அவர் திருவடியை, அப்பா கால் வலிக்குதப்பா, எப்படி அப்பா நான் செல்வேன் வீட்டுக்கு என்று மனமுருகி அவரிடம் நான் வேண்டி உட்கார்ந்து அவரிடம் திருவடியில் உட்கார்ந்தது. என்ன செய்கிறது, வேறு வழி இல்லையே, யார் கூட போகிறது அப்பா சிவபெருமானே என்று மனமுருகி உட்கார்ந்து, சரி வீட்டுக்கு எப்படியாக போய்தான் ஆக வேண்டும் என்று எண்ணத்தோடு நான் கிளம்பி வெளியே வருகிறேன். வெளியே வந்தவுடனே சாமி ஊர்வலம் 3 சாமி ஊர்வலம் நடைபயண யாத்திரையில் வண்டியில் வந்தது. அந்த யாத்திரை வண்டி வெளியே அங்கே நிறுத்தி வைத்திருந்தார்கள். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வேன் அங்கேயே நிறுத்திருந்த வேனை நான் கேட்டேன், எங்கப்பா போகிறது என்று நான் கேட்கும் பொழுது அங்கே இருக்கிறவர் வேன்கார் சொன்னார், நான் முருகா தேட்டர் வழியாக தான் போகிறேன் என்று சொன்னார். அந்த வேனில் என்னையும், அந்த சாமி ஊர்வலம் வந்தது இல்லைங்களா, அந்த சாமி மேலே சிவனும் பார்வதியும் இருந்தார்கள். அந்த வேன் கீழே அடியிலே நானும், சாமி வேன் மேலே இருக்கு, நான் கீழே வண்டியில் வேன்லேயே உட்கார்ந்து என்னை இறைவனே என்னை கைப்பிடித்து இட்டுக்கொண்டு வந்து சேர்ந்தது போல எனக்கு ஆனந்த கண்ணீரும் இன்பமும் எனக்கு அதிகமாக என் இல்லறத்தில் வர வரைக்கும் அளவில்லாத இன்பங்கள், ஆனந்த கண்ணீர் இறைவன் எனக்கு கொடுத்து அருள்கிறார். எனக்கு என்றைக்குமே சிவபெருமான் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் எனக்கு இன்பங்கள் தான் கொடுப்பார். கஷ்டங்கள் என்னைக்கும் எனக்கு தெரியாது, எல்லாமே எனக்கு இன்பங்களாக தான், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இன்பமாக தான் இறைவன் எனக்கு வழிநடத்தி வைப்பார். எவ்வளவோ ஆனந்தம் சந்தோஷம் எனக்கு இல்லறத்தில். அவரே என்னை கைப்பிடித்து இட்டு கொண்டு வந்து இல்லறத்தில் விட்டார். அந்த வேன் நடைபயண யாத்திரை வேன் மேலே சிவனும் பார்வதியும் இருந்தாங்க. அந்த வேனிலே என்னை வீட்டுக்கு வந்தவுடன் எவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆனந்தமாகவும் இருந்தது. ஓம் நம சிவாய. நன்றி.